எல்லாமே இருக்கு. பொம்மையில இருந்து சரி, கண்ணாடியில இருந்து சரி, செப்பல்ஸ்ல இருந்து சரி, எல்லாமே இருக்குங்க. நல்லாவே இருக்கு. சோ வாங்க வேலன் ஸ்டோருக்கு வாங்க. அடுத்தது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி. கொஞ்ச நாடுதான் அதிர்ந்து கொண்டிருந்தது, இப்போது நாடும் அதிர்ந்து. என் அன்பு மகள், சும்மா பேரை கேட்டாலே அதிர்ந்தும்பாங்கல்ல, என் அன்பு மகள், அவர் வனக்காப்பாளன் மகள், நான் இனக்காப்பாளன் மகன். ரெண்டு பேரும் இணைந்து இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம். உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள். வனம் காக்க எங்கள் ஐயா போராடியது போல இனம் காக்க என் மகள் போராடுவாள். காட்டை அவர் காப்பாற்றி வைத்திருந்தால் என் மகள் இந்த நாட்டை காப்பாற்ற என்னோடு இணைந்து நிற்கிறார். கிருஷ்ணகிரி தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக என் அன்பு மகள் வித்யா வீரப்பன் அவர்களை அறிவிப்பதில் நான் உண்மையிலேயே பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்ததாக மயிலாடுதுறை. சும்மா அதிர்வு இல்ல, இதே மாதிரி இந்திய நாடாளுமன்றமும் அதிரும். என்னுடைய அன்பு தங்கை, நாம் தமிழர் கட்சியினுடைய அருமையான படை தளபதி, சூழியல் செயற்பாட்டாளர், கல்வியாளர், இளங்கலை வணிகவியல், முதுகலை வணிக மேலாண்மை படித்தவர் காளியம்மாள் அவர்களை மயிலாடுதுறையின் வேட்பாளராக அறிவிப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, உங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியினுடைய 40 வெற்றி வேட்பாளர்களையும் அறிவிப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். எங்கள் முன்னவர்கள் எங்கள் பிள்ளைகளின் வெற்றிக்கு வாழ்த்தட்டும், வழிநடத்தட்டும். உங்களினுடைய பேராதரவோடு, பெரும் வாழ்த்துக்களோடு முதலாக நாடாளுமன்ற தொகுதி கன்னியாகுமரியிலே போட்டியிடுகிற என் அன்மைக்குரிய தங்கை, தொழில் மேலாளர், இளநிலை பொறியியல், முதுகலை வணிக மேலாண்மை படித்த என் தங்கை, அவரும் அவர் கணவரும் அரபு நாட்டிலே செய்து கொண்டிருந்த வேலையை 2.5-3 லட்சம் சம்பளத்தை தூக்கி வீசிவிட்டு மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று என்னோடு இணைந்து இந்த களத்திலே நிற்கிற என் அன்பு தங்கை மரிய ஜெனிஃபர் அவர்களை பெருமகிழ்ச்சியோடு நான் கன்னியாகுமரி வேட்பாளராக அறிவிக்கிறேன். அடுத்ததாக இளங்கலை வேதியியல் பட்டதாரி என் அன்பு தங்கை, திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர். ஒரு குடும்பம், அந்த குடும்பம் முழுமைக்கும் ஈடுபாட்டோடு நாம் தமிழர் கட்சியிலே உழைக்கிறது என்றால் அது என் அன்பு தங்கை அவருடைய குடும்பம்தான். என்னுடைய அப்பா இந்த கூட்டத்தில் வந்திருப்பார். இரவு முழுக்க உறங்காமல் சூரட்டி எப்படி ஒட்டியிருக்கிறார்கள், கொடி எப்படி கட்டியிருக்கிறார்கள் என்று பார்க்கக்கூடிய பெருந்தகை அவரைத்தான் நான் முதலாக பேசி என் கட்சியிலே இணைத்தேன். அவர் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருந்தவர். அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக தன் குடும்பத்தை இணைத்து அரும்பாடாட்டிக் கொண்டிருக்கிற என் அப்பா குட்டியப்பனுடைய மருமகள் என் அன்பு தங்கை சத்யா அவர்களை திருநெல்வேலி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். தூத்துக்குடி செக்கிழுத்த செம்மல் நம்முடைய வீரப்பெரும் பாட்டனார் வ.உ.சி. அவர்களின் மண்ணிலே என் அன்பிற்குரிய மக்கள், எங்கே குரலற்ற மக்கள் இருக்கிறார்களோ, அதிகார வலிமையற்ற மக்கள் இருக்கிறார்களோ, அந்த இடங்களில் எல்லாம் நச்சு ஆலைகள் நிறுவப்பட்டிருக்கிறது.
அது தூத்துக்குடி, எண்ணூர், கடலூர் போன்ற பகுதியில் எல்லாம். ஆனால் அந்த இடத்திலே ஒரு அருமை மகளை, என் அன்பு தங்கையை நிறுத்துகிறேன். அங்கே தூத்துக்குடி நாடாளுமன்ற வேட்பாளராக மருத்துவர் ருவீனா ரூத் ஜென் அவர்களை நான் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். ராமநாதபுரம், உங்களுக்கு தெரியும், கச்சத்தீவு என்னுடைய பாட்டன் சேதுபதியுடைய சொந்த நிலம். மன்னர் மானிய ஒழிப்பிலே இந்த நாடு எடுத்துக்கொண்டு யாரிடத்திலும் கேட்காமல் சிங்களனுக்கு தாரை வார்த்தது. கொடுக்கும் போது எதிர்த்து பேசிய ஒரே ஒரு வீர மறவன் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள் மட்டும்தான். அவர் அன்றைக்கு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர். அவர் ஆண்மையோடு கர்ச்சித்தார் பாராளுமன்றத்திலே இந்திரா காந்தி அவரிடத்திலே. உங்களுடைய அப்பா நீங்கள் காஷ்மீரில் ஒரு நிலப்பரப்பை எடுத்து சீனாவுக்கு தாரை வார்த்தார், வரலாற்று பெருந்துரோகம் செய்தார். அதை போல எங்களுடைய சொந்த நிலத்தை நீங்கள் இலங்கைக்கு தாரை வார்த்து வரலாற்றில் பெருந்துரோகத்தை செய்கிறீர்கள் என்று முழக்கமிட்டவர் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள். அவருடைய வாரிசு மீனவ மக்களை பற்றி ஆய்வு செய்த பேரறிஞர், மருத்துவ கல்லூரியினுடைய பேராசிரியர், ஆகச் சிறந்த ஆளுமையாளர், மருத்துவர், என் அன்பு தங்கை சந்திர பிரபா ஜெயபால் அவர்களை நான் ராமநாதபுரம் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களுடைய அப்பா ஜெயபால் அவர்கள் தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினராக திமுகவில் இருந்தவர். என்னுடைய மாமா காளிமுத்தவர்களும் அப்பா அவர்களும் அருமை நண்பர்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்வதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். ஆகச் சிறந்த தகுதியான வேட்பாளரை நான் கொண்டு வந்து ராமநாதபுரம் மண்ணிலே, என் பிறந்த மண்ணிலே நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்ததாக மதுரை நாடாளுமன்ற தொகுதி. நான் பட்ட பாடு உங்களுக்கு தெரியணும்ல. மதுரையில் என் கட்சி பிள்ளை மருத்துவர் இருந்தான், அவனை நிறுத்த போனேன். அவன் எல்லா தகவலும் கொடுத்துட்டான். நிறுத்துறதுக்கு ஆர்வம். உன் மாமனார் இல்லை, என் மகளுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், என் மருமகனுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் பாதுகாப்பேன்ட்டு. தேர்தலில் நிறுத்தது அவ்வளோ பெரிய ஆபத்தா எனக்கு தெரியல, சரின்னு விட்டேன். அப்புறம் சண்முக பாரதின்னு ஒரு தம்பி, மீனாட்சி அருத்தோணன் வளர்த்தினான், ரொம்ப நல்ல பிள்ளை, நம்ம கட்சி பிள்ளை. அவனை நிறுத்துறதுக்கு அவனுக்கு அவ்வளோ விருப்பம். அண்ணன் சொல்லி நான் நிற்கிறேன்ட்டு. அவன் மனைவி ஒத்துக்கல, அவங்களும் மருத்துவர் தான். என்னை விவாகரத்து பண்ணிட்டு வேணா அவரை கூட்டி போங்கன்ட்டாங்க. என்னடா நான் என்னமோ கொலைக்களத்துக்கு கூட்டி போற மாதிரி, அவனை உலக புகழ் வர தானே கூட்டிட்டு போறேன். அது விட்டேன். கடைசியா ரொம்ப தவிச்சு ஆண் வேட்பாளர் நிறுத்த முடியாது, பெண் வேட்பாளர் தான் நிறுத்த முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு என்ன செய்யணும் தெரியல, எங்கெங்கயோ தேடிட்டேன். சமூக பிரதிநிதித்துவம் ஒண்ணு இருக்குல்ல எனக்கு, என்னடா செய்யறதுன்னு பார்த்தா கடைசியா என் தம்பி பரணி மாட்டினான். டேய் அண்ணன் ரொம்ப அவங்க தான் ஒரு வயதில் நம்ம ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. இல்ல நீ இதுக்கு அவனுக்கு சீட்டு கொடுக்க வாயமுடுறா, நான் சொல்றதை கேள்றா. யாராவது ஒரு படிச்ச பிள்ளை இருக்கா, டாக்டர் கிட்ட பிறகு நம்ம தங்கச்சியே இருக்கு நிப்பாட்டிடலாம், தயவு செய்யறா காலில் விழுகிறா கொண்டாடா அப்படின்னு. அப்படி கண்டெடுத்த ஒரு தங்கை, என் அன்பு தங்கை பாருங்க. அவங்க முனைவர், யாதவா கல்லூரியினுடைய வணிகவியல் துணை பேராசிரியர், அதோட பண்பலை வரிசைகளுடைய அறிவிப்பாளர் 10 ஆண்டுகளா. அவள்கிட்ட பேச்ச கொடுக்காதீங்க, எவனும் தப்பிக்க முடியாது. என் அன்பு தங்கை சத்யாதேவி அவர்களை நான் மதுரை வேட்பாளராக, வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்ளும். என் சொந்தக்காரங்களாம் நம்பி நிறுத்துறேன், கைவிட்டுறாதிய, நல்லா இருப்பிய. நான் உண்மையிலே பாவம், ஏதா பார்த்து பண்ணி விடுங்க நியாயமாரு, ஒரு ஓட்டை போட்டு விடுங்க. ஆமா 100 கோடிங்கிறாங்க, 200 கோடிங்கிறாங்க ஒரு தொகுதிக்கு. நான் கெஞ்சி கேட்டேன், அவ்வளவுலாம் வேணாம், வட்டி காசை மட்டும் எனக்கு கொடுங்கன்னு. ஒருத்தனம் தர்ற மாதிரி இல்லை. அடுத்து சிவகங்கை, என்னுடைய மண், என்னுடைய மண். வீர பெரும் பாட்டியார். ஒரு பெண் எப்படி வாழணும்னு நீங்க நினைப்பீங்க? உலகத்துல எந்த புரட்சிகர சிந்தனையாளனும் வரலாற்று பேரறிஞனும் வரைய முடியாது. அப்படி இப்படிதான் ஒரு பெண் இருக்கணும்னு நீங்க எந்த ஒரு சிந்தனையாளனும் நினைக்க முடியாது.
இந்த உலகம் வந்து ஒரு சீர்திருத்தவாதி, ஒரு புரட்சியாளன், ஒரு பெண் இப்படிதான் இருக்கணும்னு நீங்க எழுதினால் அந்த பெண் என் பாட்டி வேலுநாச்சியார் தான். புருஷன் செத்துட்டா தாலி எடுத்துட்டு வெள்ளப்படவை கட்சி தான் நீ பார்த்திருப்ப. வாளையும் வேலையும் ஏந்தி வீர போர் புரிந்த மரத்தி என்னப்பத்தா வேலுநாச்சியார் தான். நல்லா கவனிச்சணும். அவளுடைய படை தளபதிகள், என் நிலத்தை ஆண்ட பெரும் மன்னர்கள், என்னுடைய பாட்டனார்கள், மருதிருவர்கள். எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவன் என்னோட வாடா என்று வீர முழக்கமிட்டு படை திரட்டி வெள்ளக்காரனை 8 நாள் சண்டையிட்ட சிவாஜி, மராட்டிய மன்னன் வீர சிவாஜி என்றால் 8 மாதங்கள் சண்டையிட்ட என் பாட்டனுக்கு என்ன பேர்? யோசிச்சு பார்த்துக்க. அந்த மான மறவர்கள் நிறைந்த மண்ணிலே வேலுநாச்சியார் மருதிருவர்களின் பேத்தி என் தங்கை எழிலரசி அவர்களை நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். தஞ்சாவூர்ல இருந்து கொண்டு வந்து நிறுத்துறாருங்க அப்படின்னு. ஏன்னா ஜெயலலிதா, கருணாநிதி, எம்ஜிஆர் எல்லாம் போட்டியிடும் போது எங்கடா படுத்தீங்க? எங்க படுத்தீங்க? சீமான் கடலூர்ல ஒரு பிரச்சனைனா போராடணும், கன்னியாகுமரியில பிரச்சனைனா போராடணும். ஆனா இந்த தொகுதியில் இந்த தொகுதியில் வேட்பா எப்படி நிறுத்தலாம்? எப்படி எவ்வளவு உரிமைக்கு குரல் எழுப்புறான் பத்தியா? பிரிவினே. இது தமிழ் பெருங்குடிகள் நிறைந்து வாழ்கிற தமிழ் திருநாடு, என் நாடு, என் நிலம். எங்க வேணாலும் என் பிள்ளைகளை நிறுத்துவேன். அவள் தஞ்சாவூர்ல பிறந்திருக்கலாம், அவள் பூர்வீகம் என் மண்ணுதான். அவள் சிவகங்கை மண்ணுக்காகத்தான் இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்தில் கட்சிப்பால் குரல் எழுப்புவார். ஒளி வாங்கிய மட்டும் என் பிள்ளைகிட்ட நீட்டிராத, கொண்டே வருவாளுங்க. தர்க்க அறிவில் என் பிள்ளைகளை தாண்டி எவன் இல்லை இந்தியாவில். ஆக சிறந்த அறிஞர்களை 40 பேரும் தேர்வு பண்ணிருக்கேன். சும்மா உப்புக்கு சப்பானி நிறுத்தல. முன்னாடி நிக்கிற நான் வேணா கொஞ்சம் சோம்பலா இருக்கலாம், என் பின்னாடி நிக்கிற எல்லாம் வீரங்க. கவனத்தில் வச்சுக்கிட்டு என் தங்கை எழிலரசி அவர்களை பெருமை மிக்க நான் பிறந்த நிலத்திலே நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். அடுத்து நாகப்பட்டினம். என்ன செய்யறதுன்னு தெரியல. நாகப்பட்டினத்தில் என்னடா செய்யறதுன்னு தெரியல. என் தம்பி எனக்கு ரொம்ப உண்மையான தளபதியில் 2 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தன் அப்பும் ராஜேந்திரனும். அந்த மாதிரி எல்லா மாவட்ட செயலாளரும் இருந்துட்டான்னா என்னை உலகத்துல எவனும் ஜெயிக்க முடியாது. கேட்டேன், என்னடா தம்பி செய்யலாம் அப்படின்னு. தம்பி பாக்கியம் இதுதான் நெருக்கமா கேட்டேன், என்னடா பண்ணலாம், தங்கச்சி கொண்டாந்து இங்கே நிறுத்தணுமாடா அப்படின்னு கேட்டேன். அது நல்ல யோசனை தானே, தம்பிகிட்ட கேளுங்க அப்புக்கிட்டேன்னு. அப்போ வந்து தம்பி என்னடா பண்ணலாம், ஏதாவது செய்யலாமான்னு. அப்போ யோசிச்சேன். கார்த்திகா பெரிய கெட்டிக்காரி, அவ உயரம்தான் குறைவா இருக்குமே ஒழிய உள்ளத்திலையும் சிந்தனையிலையும் ரொம்ப உயர்ந்தவ, ரொம்ப பெரிய கெட்டிக்காரி, ஆற்றலாளர். அவகிட்ட யாரும் வாயை கொடுத்து தப்பிக்க முடியாது, கொண்டே வருவா. ஆமா, அடி மரணடியா இருக்குமா. என்ன பண்ணலான்னு யோசிச்சேன். தம்பிக்கிட்ட கேட்டேன், டே தங்கச்சி கார்த்திகா ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னா நல்லா இருப்பீங்கன்னா கொடுங்கண்ணே நிறுத்தினேன். அந்த புது இடத்துல வந்து நிற்கும் போது பொருந்திரணும். அப்படியே அப்படிதான் ஜெனிஃபர், அப்படிதான் காலி. ஒரு இடத்துல போயிட்டு அங்க போய் நிர்வாகிகளோட முரண்படக்கூடாது. நீ நிப்ப போயிருவ, ஆனா நிர்வாகி அங்கேயே இருப்பான், அவனோட முரண்படக்கூடாது. வந்து நிறுத்தின 2வது நாள் அப்பு பார்க்கும்போது, அண்ணே ரொம்ப நன்றிண்ணே, அருமையான வேட்பாளரை கொடுத்துட்டீங்கன்னு, அப்படி வேலை செய்தனே தங்கச்சின்ட்டான். அப்ப பாதிக்கு மேல ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு திமிர் அப்படி வந்துருச்சு. சர்ரா தெர்ரா அடுறான்னு எல்லா சூழலும் நமக்கு தான் பொருந்தி வருது. 3 கட்சி கூட்டணி, ஒரே கட்சி தனித்த பேரணி. நம்மதான் அப்படி ஆக சிறந்த வேட்பாளர் என் அன்பு தங்கை கார்த்திகா அவர்களை நான் நாகப்பட்டினத்தின் வேட்பாளராக நிறுத்துறேன். எங்கிருந்தோ கொண்டு வந்து எங்கேயோ நிறுத்துறேன்னு சொல்லக்கூடாது. நாகப்பட்டினம் பிரச்சனைக்கு அவ கோயம்புத்தூர்ல இருந்து வந்து போறா இல்லையா, அவ பிறந்தது தூத்துக்குடி. தூத்துக்குடி தானப்பா, தூத்துக்குடி. அங்கிருந்து நாங்க வந்து போறா இல்லையா. சீமான் சிவகங்கையில பிறந்து கன்னியாகுமரியில போய் போறா இல்லையா. கன்னியாகுமரியில போட்டிட்டா போட மாட்டியா. எங்க தாத்தா விருதுநகர்ல பிறந்து கன்னியாகுமரியில போட்டிட்டு வெள்ளலையா.
ஏன் நாடுறா, நீ வந்தே மனுக்கெல்லாம் ஓட்ட போடுற, சொந்தமான விரட்டி வெட்டி விடுற. அதனால என் தங்கை நாகப்பட்டினத்தில் ஆகச்சிறந்த வேட்பாளரை தங்கை கார்த்திகா அவர்களை நிறுத்துகிறேன். அதிலே எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். அதில் வெற்றி வேட்பாளராக வெற்றி பெற வைத்து இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டியது என் உயிர் சொந்தங்களின் பொறுப்பும் கடமையும். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி பல முயற்சிகளை எடுத்தோம். நானும் எங்கள் அம்மா அமுதா நம்பியும் அது ஒன்றும் சரியா வரல. கடைசியாக என்ன பண்ணலான்னு என் தம்பிகிட்ட கேட்டேன், ஜேசுக்கிட்ட. அவரோட பணி செய்கிற மருத்துவர், அவருடைய மனைவிதான் என் தங்கை ஜான்சி ராணி அவர்கள், ஆசிரியை. ஆனால் இப்போது தனியாக ஒரு வணிக நிறுவனம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெரிய கெட்டிக்காரர், ரொம்ப ஆகச்சிறந்த ஆளுமை கொண்ட என் தங்கை. அவரை சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே நிறுத்துவது என்று முடிவெடுத்து அவரை தேர்வு செய்தேன். கல்வியாளர், MA BEd படித்த ஆசிரியை. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆசிரியர்களை ஏன் நிறுத்துகிறேன் என்றால் கற்போம் கற்பிப்போம் என்பதற்காக. கற்றவை பற்றவை தீயவை தீயவை என்கிற முழக்கத்தை முன்வைத்து ஆசிரியர் பெருமக்களை களத்திலே நிறுத்துகிறேன். என் அன்பு தங்கை இரா சான்சிராணி அவர்களை நான் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். அடுத்தது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி. என் அன்பு மகள் என்னை அப்பா என்றுதான் அழைப்பால். அவருடைய அப்பா தமிழ் தேசிய பொது உடைமை இந்த பேரியக்கத்தினுடைய தமிழர் தேசிய பேரியக்கத்தினுடைய இயக்கத்திலே எங்க ஐயா மணியரசனுடைய கூட இருக்கிறாங்க. பெரிய வீரர், சிலம்பாட்ட வீரர். 3 மகள்கள், 3 பேருமே பேராசிரியர்கள். என் மகள்கள் 3 பேருமே என்னை அப்பா என்றுதான் 3 பேரும் அழைப்பார்கள். ஒரு நாள் என்ன செய்யறதுன்னு தெரியல, பெரம்பலூர்ல ஒரு வேட்பாளர் போடணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹுமாயின்ட்ட கேட்டேன், ஏதோ ஒரு பேராசிரியர் மருத்துவர் அப்படி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த சனம் இந்த கணினி பொறியாளர் இன்ஜினியர் வழக்கறிஞர்லாம் கல்வியாளராகவே கருதுறது இல்லை. டாக்டரா ப்ரொஃபஸரா, இது ஒரு இந்த கூட்டத்தில் பிறந்துட்டோம், என்ன பண்றது? அப்ப பேராசிரியர் அப்ப என் மகளை ஞாபகப்படுத்தினாங்க. நான் போட்டேன், அப்பா என்னப்பா அப்படின்னு. மகளை எனக்கு ஒரு உதவி செய்வியா அப்படின்னு. என்னப்பா செய்யணும் அப்படின்னு. நீ இந்த தேர்தலில் பெரம்பலூர்ல போட்டி போடுறியா அப்படின்னு. சரிப்பா சரிப்பா அப்படின்னு. உடனே எந்த மறுப்பும் இல்லாது அவ பார்த்து கொண்டிருந்த கல்லூரியில் என்னோடு நிற்பதால் வேலையை விட்டு எடுத்து விடுவார்கள். அப்ப நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? மகளே, எனக்கு நிறைய கல்லூரி இருக்கு, எனக்கு தெரிந்தவர்கள் கல்லூரி வச்சிருக்காங்க, நான் அங்க வேலை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னா. ஹுமாயின்ட்ட கேட்டேன், அண்ணன் நம்ம கல்லூரியில் நம்ம மகளுக்கு கொடுத்துருவோம்னே அப்படின்ட்டான். வந்து நில்றான். அப்படி துணிச்சலாக வந்த என் மகள் தேன்மொழி அவர்கள், பேராசிரியை இரா தேன்மொழி அவர்களை, முதுகலை ஆங்கிலம் அறிவியல் நிறைஞர் MA MPhil படித்த என் மகளை தேன்மொழி அவர்களை பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்தது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி. என்னுடைய அன்பு தங்கை, போன முறையை நான் வாய்ப்பு கொடுத்தேன், போன முறை கொடுத்தேன் அவங்களுக்கு. இந்த முறையை நிறுத்தி இருக்கிறேன். தொடர் முயற்சி தான், தொடர் முயற்சி. அலை கரும்பாறையை கரைத்து விடுவது தன் வலிமையால் அல்ல, விடாமுயற்சியால் தான். அதனால நாங்களும் விடாமுயற்சி. சிறந்த கல்வியாளர், இளங்கலை உணவு அறிவியல் மற்றும் ஊட்டச்சத்துவியல் நிபுணர். என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு அதை நம் மக்களுக்கு கற்பிக்கணுங்கிறதா என் தங்கச்சியை நிறுத்திருக்கேன். இந்த நேரத்துக்கு சாப்பிடணும்பா, நம்பிராத, அது சதி. சாப்பிடணும், அதுதான் விதி. 8 மணி நேரம் தூங்கிடணும் அப்படிம்பா. என்னை ஒரு சித்தர் சந்திச்சாரு. இவன் சொல்றதெல்லாம் கேட்காதரா, தாகம் எடுத்தா தண்ணி சொல்லுதலடா, நாக்கு வரலதுலடா, பைசா வயிறு பசிக்குதுலடா, சாப்பிடுதுலடா, அது மாதிரி உனக்கு ஓய்வு தேவைன்னா உடம்பு எடுத்துக்கிறோம்டா, நீ பாட்டுக்கு வேலை செய்யடான்னாரு. நானும் படிச்சு பார்த்தேன், வரலாற்றுல சாதித்தவன் எல்லாரும் ரொம்ப குறைந்த நேரம் தூங்கினவனா இருக்கான்.
அதனாலயே நான் தூங்காம இருக்கேன்னு நினைக்காத, வரல. ஏன் நீ வர விடல. அதனால என்னுடைய தங்கை கோயம்புத்தூரினுடைய வேட்பாளராக உணவு வல்லுனர் கலாமணி ஜெகநாதன் அவர்களை அறிவிப்பதில் உளமாற நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய தெரியும். நான் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து என்னோடு இணைந்து என் லட்சியத்திற்காக துணை நின்று பயணிக்கிற என் தங்கை, என் ரத்த உறவல்ல, என் லட்சிய உறவு, என் இதய துடிப்புக்கு ஏற்ப இயங்கக்கூடிய ஒரு போராளி. ஈரோட்டில் தான் அவன் நிற்கணும். அட்டம் பிடிச்சி திருப்பூர்ல நின்னா நான் ஜெயிச்சிருவேன், ஜெயிக்கலன்னா செத்துருன்ட்டேன். சொன்னாலே இப்பவே பாதி தீஞ்சு போயிருக்கா. அப்படி இன்னும் தேர்தல் ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே கருத்து என்ன நேரத்துக்கு வந்திருக்கான்னா காரணம் என்ன, கொண்டே வருவேன்ட்டேன். இங்க பல பேரை சொல்லிட்டேன், ஜெகதீசன்லாம் சொல்லிட்டேன், மலையிலிருந்து குதிச்சிரு, ஏற்காடு மலையிலிருந்து நான் வந்து அடக்கம் பண்ணி நானும் குதிச்சிருன்ட்டேன். ஜெயிச்சா வாங்க, இல்லைன்னா அங்கேயே போங்கன்ட்ட. என்ன வகையில ஜெயிக்கணும் அப்படி நிலையில நின்று கொண்டிருக்கோம். புரிஞ்சுக்கணும், என் மக்கள் எங்களை நாதியற்ற பய மக்களா நீத்திராதீங்க. ஓட்ட போட்டு வெல்ல வைங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. நாங்க நல்லா இருக்கிறதுல நீங்க நல்லா இருக்கணும்னா எங்களை ஜெயிக்க வைக்கணும். என்னுடைய அன்பு தங்கை, கொள்கை குன்று குறிசிலாம் சொல்ல மாட்டேன், உண்மையிலே கொள்கைக்காரி சீதாலட்சுமி அவர்களை திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். ஏற்கனவே வேற தங்கையை தான் நான் தேர்வு செய்து வைத்திருந்தேன். அவர்களுடைய பிடிவாதத்துக்காக திருப்பூரில் நிறுத்துகிறேன். அதை ஏற்றுக்கொண்டு திருப்பூர் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் சரி தங்கையை நிறுத்துங்கள் என்று ஒத்துக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். நம் தங்கை சீதாலட்சுமியை நீங்கள் போராடி வெல்ல வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். திருப்பூரின் வேட்பாளராக தங்கை சீதாலட்சுமி அறிவிப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். அடுத்து ஈரோடு. அடுத்து என்னுடைய தங்கை நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி பொறியாளர், இளநிலை பொறியாளர், பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி படித்தவர். எந்த மறுப்பும் சொல்லல. நான் சொன்ன உடனே நில்லு பண்ண சரி அண்ணா என்று ஒத்துக்கொண்டு களத்திலே நின்று நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக அவரை முதல்ல என் தம்பி பாஸ்கர் தான் நான் நிறுத்துறதா இருந்தேன். மருத்துவர் பாஸ்கரை பெண்ணுக்கு கொடுக்க வேண்டியது வந்தது, சமூக பிரதிநிதித்துவம் வேற இடிச்சது. அப்ப என் தம்பிகிட்ட கேட்டேன், அவன் மறுத்திருந்தா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். அந்த இடத்துல அண்ணன் நீங்க என்ன சொல்றீங்களோ நான் தம்பி செய்யறேன்னு நீங்க சொல்றதான்னு அவனே தேர்வு பண்ணி கொடுத்த வேட்பாளர் தான் இந்த தங்கை. அதுல என் தம்பி மருத்துவர் பாஸ்கர் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும். இங்கே வேலை செய்கிற என் அன்பு தம்பிகள் அரவிந்த், மணி எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். என்னுடைய தங்கை பொறியாளர் கனிமொழி அவர்களை நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சி. ஆரணி நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய தங்கை இளநிலை மருத்துவம் மற்றும் அறிவியல் மருத்துவர். அங்கே தவிர்க்க முடியாத காரணத்தால் என் தங்கையை நிறுத்த வேண்டிய நிலைமை. என் தங்கை ஆக சிறந்த வேட்பாளர். என்னுடைய தம்பிகள் மணிமாறன், மாரப்பன் அவருடைய மாமா மகள், அவரை நிறுத்துகிறேன். அவர் ஒரு மருத்துவமனையில் பணி செய்து கொண்டிருந்தார். அந்த மருத்துவமனையில் வேலையே போனாலும் பரவாயில்லை என்று நான் சொன்ன அன்பு கட்டளைக்கு ஏற்று களத்திலே நிற்கிறார். என் ஆறுயிர் தங்கை மருத்துவர் பாக்கியலட்சுமி அவர்களை ஆரணி தொகுதியில் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்தது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி. என்னுடைய ஆறுயிர் தம்பி தௌபிக் அவர்களுடைய மனைவி, அவருடைய இல்லத்தரசி, என் அன்பு தங்கை பேராசிரியர் அப்சியா நஸ்ரீன் அவர்கள் முதுநிலை பொறியியல் ஆய்வியல் நிறைஞர், NCA, MPhil, M.Ed பேரை விட பெரிதாக படித்து வைத்திருக்கிறார். 18 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றிய பேராசிரியர் பெருமகள் என் அன்பு தங்கை
அப்சியா நஸ்ரீன் அவர்களை அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். தென் சென்னை என்னுடைய அம்மா, தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி. கடந்த முறை அவருடைய மருமகளை நிறுத்தினேன். இம்முறை செரீன் அவர்கள் படிக்க வேண்டிய தேவை இருப்பதால் மகனே நானே நிற்கிறேன் என்று சொன்னார்கள். கடந்த முறை வாய்ப்பு கொடுக்க செல்லும் போது அவருக்கு ஓய்வு கிடைக்கவில்லை. பேராசிரியர் பணியின் ஓய்வு கிடைத்த உடனேயே அவரை நாம் இந்த தேர்தலில் இந்த வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறோம். அம்மா அவர்களை தென் சென்னையின் நாடாளுமன்ற தொகுதியில் பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்களை முனைவர் தமிழ்ச்செல்வர்களை நிறுத்துவதில் மகிழ்ச்சியும் பெருமடைகிறேன். வட சென்னை நாடாளுமன்ற தொகுதி மருத்துவர் என் அன்பு தங்கை, அவரும் அவருடைய கணவரும் மருத்துவர்கள் தான். இருவரும் மருத்துவர்கள். என்ன செய்வது என்று தேடிக்கொண்டிருந்த போது என் தம்பி சிவகுமார் அவருடைய வகுப்பு தோழர், அவருடைய கணவர், அவர் மூலமாக தங்கையை அழைத்து கொண்டு வந்து இந்த வட சென்னையில் நிறுத்துகிறோம். அவர் என் அன்பு தங்கை அமுதினி அவர்களை வட சென்னையின் வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமை மகிழ்ச்சி அடைகிறேன். புதுச்சேரி மாநிலத்தினுடைய நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் இளங்கலை மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவர் மேனகா அவர்களை புதுச்சேரி மாநிலத்தின் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்தது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி. என்னுடைய அன்பு தங்கை இரா ஜெமினி முதுகலை விலங்கியல் எம்எஸ்சி பிஎட் எம்ஃபில் ஆசிரியை. என் அருமை தம்பி, என் உயிருக்கு இனிப்பானவன் சேவியர் குமார் அவர்கள் கொலை செய்யப்பட்டார். அவருடைய இல்லத்தரசி. அவளுக்கு எந்த வழியில் ஆறுதல் சொல்லி துணை நிற்கலாம் என்று நான் யோசிக்கும் போது இதைவிட எனக்கு வழி தெரியவில்லை. என் தங்கையை விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துகிறேன். நான் பெரிதும் நம்பி நேசித்து நிற்கிற என் இன மக்கள் அவளை வெல்ல வைத்து நாங்கள் இருக்கிறோம் உனக்கு துணையாக என்று நிரூபித்து சட்டமன்றத்திற்குள் அனுப்புவீர்கள் என்று நான் உளமாற நம்புகிறேன். என் அன்பு தங்கை ஆசிரியர் இரா ஜெமினி அவர்களை நான் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும், எங்கள் வெற்றி நாளை அதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. என் அன்பிற்குரிய மக்களே, தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம்.